Hello everyone, இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். The problem of what to produce in economy is related to. என்ன பிரச்சனை, நம்ம என்ன உருவாக்க போறோம்ங்கறத பிரச்சனை வந்து சொல்றாங்க. அத ஆப்ஷன் A, the quantity of many possible goods and services that can be produced. Option B, the technology to be used for the production of the goods and services in an economy. Option C, the distribution of goods and services produced in the economy. Option D, the research and development effectively technology for production of goods and services. இதுல ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு அளவு நம்ம செய்ய முடியும் இந்த எக்கனாமில அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம எக்கனாமில ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு நம்ம வந்து பிரிச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பிரிச்சு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பொருளாதாரத்தில் நம்ம செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்காண்டி நம்ம வந்து உருவாக்கி கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு எஃபெக்டிவா டெக்னாலஜியால கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இது எதோட ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் ஆஃப் வாட் டு ப்ரொடியூஸ் வந்து எதோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, quantity of many possible goods and services will be produced in economy will produced, அதோட சம்பந்தப்பட்டிருக்கு. செகண்ட் क्वेश्चन போயிடலாம். In economy, the problem of choice arise the following. கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த பொருளாதாரத்துல வந்து எப்ப வந்து எதை நம்ம வந்து பயன்படுத்தணும், சூஸ் பண்றது வந்து எப்ப பிரச்சனை வந்து வருதுன்னு கேட்கறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். Option A, lead to scarcity of resources. Option B, demand are unlimited. Option C, the problem of choice arise. Option D, our resources are limited. Option A என்ன சொல்றாங்கன்னா, மூலதன பற்றாக்குறை எப்போ வருதோ அதான் சொல்றாங்க. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா, தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து எதை பயன்படுத்தணும்ல பிரச்சனை வருது, எதை யூஸ் பண்றது, எதை நம்ம வந்து சூஸ் பண்ணி பயன்படுத்த பிரச்சனை வருதுன்றாங்க. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா, மூலதனங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. பாத்தீங்கன்னா, இந்த எக்கனாமியில் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூலதனங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டாவது எது வரும் பாத்தீங்கன்னா, தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அது வந்து என்ன பண்ணும்னா, மூலதனங்கள் கம்மியா இருக்கு, தேவைகள் அதிகமா இருக்கு, அது வந்து பிரச்சனையை உருவாக்கும். அதுதான் மூணாவது. நாலாவது பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஆஃப் அரைஸ், பிரச்சனை வந்து அப்பதான் உருவெடுக்கும். அதுக்கு வந்து அது வந்து நாலாவது. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் கரெக்ட்னா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.